அவனோட அருள் பரிபூர்ணமா பெற்றவர் குருவாயூரப்பன் காட்சி பெற்றவர். ஆனா அவர்லாம் யாருக்கும் எந்த குறிகளும் சொன்னதே கிடையாது. குருவாயூரப்பன் ரட்சிப்பார், பாகவதம் படின்னு அவ்வளவுதான். பாகவதம் படிங்க படிங்க அப்படின்னு சொல்லுவார். இது மாதிரி நிறைய பெரியவாளை சொல்லலாம். அது எதுக்கு சொல்ல வரோம்னா, தெய்வ தரிசனம் கிடைச்சி அருள் சொல்றதுன்றதுல எனக்கு குறி சொல்றதுன்றதுல உடன்பாடு கிடையாதுன்றது சொல்ல வந்தேன். ஆனா மகாபாரதத்துல ஒரு கட்டத்துல மருள் வந்ததுன்னு சொல்றோம். அருள் கிடையாது, மருள். அருள் அப்படின்றது இறைவன் நம்ம ஆட்கொள்றது அருள். ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு சொல்லலாம், அருணாச்சலேஸ்வரர் ஆட்கொண்ட ரமண மகரிஷி, அதே மாதிரி காமோகாரிஷிய ஜபத்தை கோடிக்கணக்கில் சுடுகாட்டுல இருந்து ஜபித்த தேசாதிரி சுவாமிகள், விட்டோபா சுவாமிகள், இது மாதிரி நிறைய சொல்லலாம். மாரியம்மனை தரிசனம் பண்ண உங்களுக்கு சொல்லலாம் விடயபுரம் மகான், பைரவரை தரிசனம் பண்ண உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாடாச்சாரி ராமலிங்க சுவாமிகள், நிறைய பேர் சொல்லலாம். ஆனா இவெல்லாம் குறி சொல்லல. அப்ப அருள் கிடைத்தவர்கள் குறி சொல்ற விஷயத்துக்கு நம்மளோட எதிர்காலத்தை சொல்றது வரமாட்டாங்க. அப்ப மகாபாரதத்துல நரசிம்மர் சுவாமி மருள் வந்ததை மட்டும் ஒரு இடத்துல குறிப்பிடுறான். இப்ப ஜோதிடம் பார்க்கக்கூடியவா ராமரோட ஜனன ஜாதகத்தை எழுதி படம் போட்டு வச்சுக்கலாம். குறி சொல்லக்கூடியவா நான் சொன்ன மாதிரி 2 முழம் இந்த பெரம்பை தயார் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை பௌர்ணமி இல்லையோ அல்லது பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிச்சு சொல்லலாம், ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வளர்பிற பஞ்சமியில சொல்லலாம். சந்திராட்டமம் இல்லாத நாள்ல ஆரம்பிக்கணும். விநாயகரை தியானம் பண்ணிக்கணும், குருவை தியானம் பண்ணிக்கணும். விநாயக பெருமான், குரு இவாள தியானம் பண்ணிக்கணும். மனசால பிரார்த்தனை பண்ணிக்கணும் குருவா. ஏன்னா குருவோட அருள் இல்லைன்னா உலகத்துல எதுவும் இல்லை. அதனால குருவோட அருள் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஜபத்தை ஒரு 108 ஒரு 45 நாள் தொடர்ந்து ஜபிக்கலாம். இந்த ஜபம் பண்ணா கட்டாயம் அந்த சுவாமி அம்பாலோட அருள், யட்சினியோட அருள் கிடைக்கும். அதே நேரத்துல நம்ம தினமும் நைவேத்தியம் திரிமதுரம், அப்படி இல்லைன்னா வெறும் தேன் நைவேத்தியம் பண்ணலாம். முடிக்கிற அன்னைக்கு 3 விதமான இனிப்பு நைவேத்தியம் பண்ணலாம். கட்டாயம் அற்புத பலன் தரும். இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜபம் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நல்லதுக்காக மட்டுமே நம்ம சொற்களை பயன்படுத்தணும். இப்ப ஒருத்தருக்கு மரணமே வரும்னா கூட நீ இறந்து போயிடுவேன்னு சொல்லாம அதை பக்குவமா எடுத்து சொல்லணும். அந்த வார்த்தைகள்ல கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு சுமூகமான வார்த்தைகளை பயன்படுத்தணும். கடினமான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜோதிடர் ஜாதக நோட்டை கொடுத்த உடனே உன் பொண்ணு ஜாதகம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, உதவாத தூக்கி போட்டாராம் நோட்டை. அது மாதிரி கடுமையா நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா உலகத்துல பிரயோஜனமே இல்லாத ஒரு ஜீவனை சுவாமி படைக்கிறதே இல்லை. ஒருத்தனை பார்த்து நீ எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்டேன்னு சொல்றேன்னா இறைவனோட படைப்பை நம்ம குறை சொல்ற மாதிரி ஆயிடும். அதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும். சொல்லக்கூடிய வார்த்தைகள் நல்லதா இருந்தாலும் கெடுதலா இருந்தாலும் பக்குவமா எடுத்து சொல்லணும். அந்த தன்மை இந்த ஜபிக்கும் போது அவளுக்கு தானே வந்துடும். இல்ல அப்படி இல்லைன்னாலும் நம்ம கட்டாயம் மாத்திக்கணும். நம்மளோட குணாதிசயத்தை கொஞ்சம் நம்ம மாத்திக்க வேண்டியது அவசியம். ஆனா அற்புதமான பலன் தரும். பல்வேறு விதமான பலன் தரக்கூடிய அந்த மகத்தான மந்திரத்தை எங்களுக்காக சொல்லுங்க சுவாமிஜி. இதே இந்த பத்மாவதி யட்சினி நம்ம கேட்ட பொருளை கையில கொண்டு கொடுக்கணுவா. அப்படி ஒரு சக்தி இந்த யட்சினிக்கு உண்டு. இப்ப சொல்ல போற பிரயோகம் சொன்ன சொல் பலித்தமாறதுக்காக தொலைக்காட்சியில தெரியறது எழுதிக்கங்க. ஓம் ஹ்ரீம் நமோ பகவதி பத்மாவதி திரிகால வர்த்தமானம் சாதய சாதய சுவாகா. ஒரு அற்புதமான பலன் தரக்கூடிய மந்திரம். நம்ம பக்தி சிரத்தையோட ஜபித்தால் நல்ல பலன் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஜோதிடத்திலும் அருள்வாக்கிலும் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பலித்தமாக மாற்றக்கூடிய மந்திரத்தையும் அதனுடைய பலன்களையும் எடுத்து சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. ஒரு சிறிய இடைவெளி. ஸ்ரீலஸ்ரீ சித்தனரில் யூடியூப் சேனல் நல்ல அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஜோதிடம், குறி இவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மகாமந்திரம் பிரயோகம். நேயர்கள் அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்ளவும் உங்கள் அன்புடன் என்றென்றும் ஜே.கே. ஆறுமுகம். ஸ்ரீலஸ்ரீ சித்தனரில் யூடியூப் சேனல் நல்ல ஆதரவு கொடுங்கள். ஷேர் செய்து, லைக் செய்து, கமெண்ட் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து நல்ல ஆதரவு கொடுங்கள். என்றென்றும் நலமுடன் வாழ்க, வளமுடன், நல்லதே நடக்கும். அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. ஸ்ரீலஸ்ரீ சித்தனரில் யூடியூப் சேனல் உங்கள் அன்புடன் என்றென்றும்.